வெப்பமே எல்லாமே. அன்பானவர்களே வணக்கம். கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது. எப்படி எனில், நாம் கடவுள் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதும் நமக்கு தெரியும். எனவே கடவுள் எப்படி இருக்கிறது, நாம் ஏற்கனவே பல முறை பல காணொளிகளில் வெப்பமே எல்லாமே, அதுவே அனைத்தும், அதுவே அனைத்துள்ளும், அதுவே பேராற்றல், அதுதான் கடவுள், அதாவது வெப்பம்தான் கடவுள் என நாம் பல விதத்திலும் பல இது போன்ற காணொளிகளிலும் பதிவுகளிலும் சொல்லி வருகிறோம், உணர்ந்ததை உணர்த்தி வருகிறோம். எனவே கடவுள் வெப்பமயமாய் இருக்கிறது, அதுவே அனைத்துமாகி இருக்கிறது, அதுவே அனைத்துள்ளும் இருக்கிறது. இந்த விளக்கத்தை மட்டும் நீங்கள் உணர்ந்துவிட்டால், அதாவது அதுவே அனைத்துமாகி இருக்கிறது, அதுவே அனைத்துள்ளும் இருந்து இயங்குகிறது, அனைத்தையும் இயக்குகிறது, இந்த தன்மைகளை மட்டும் நாம் விளங்கிவிட்டால் கடவுள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் எளிமையாக விளங்கிவிட முடியும். வெப்பமயமான கடவுளுக்கு அது அருவ நிலையில் இருப்பதால் காண்பதற்கான கண் இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், செயல்படுகிறோம். கடவுளுக்கு கண் இல்லை அப்படி என்று கூட பலர் சொல்வார்கள். நம்முடைய வழிபாட்டு முறைகளில் கடவுள் என்பதை சிலை வடிவமாக, உருவ வடிவமாக வைத்து வணங்கி வருகிறோம். சிலர் நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுள் என்பது எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறது என்ற ஆணித்தரமான உணர்நிலையில் இருக்கிறார்கள். இங்கு வேறுபாடு என்னவென்றால், அனைத்தாகவும் இருக்கிறது, அனைத்துள்ளும் இருக்கிறது. அது எது இருக்கிறது அப்படி என்றால் வெப்பம் இருக்கிறது. அப்ப உருவ வழிபாடுக்கும் வெப்பம் பொருந்தி வரும், உருவமற்ற வழிபாட்டுக்கும் வெப்பம் மட்டுமே பொருந்தி வரும். கண் இருப்பதும் கடவுள்தான், கண் இல்லாததும் கடவுள்தான். அனைத்துமே கடவுள் எனும்போது, அனைத்துள்ளும் கடவுள் இருக்கிறது எனும்போது, அனைத்தாகவும் ஆகியிருக்கிறது கடவுள் எனும்போது, வெப்பம் அதற்கு பொருந்தி வரும்போது கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறது தானே. ஏனென்றால் கண் என்ற ஒரு விஷயம் நம்முடைய புலன் உறுப்பு, இது காட்சிப்படுத்துவதற்காக நம்முடைய உயிரின உடலில் கண் எதிலெல்லாம் அமைந்துள்ளதோ அவையெல்லாம் பார்ப்பது அவைக்குத்தான் என்றாலும், இதை ஒட்டுமொத்தமாக எல்லா உருவத்திலும் இருக்கும் பொதுவான வெப்பமயமான கடவுள் எல்லா பார்வையையும் அது தன்னுடைய பதிவாக எடுத்துக்கொள்கிறது. ஏனென்றால் மரத்தில் இலைகள் தனித்தனியாக இருக்கும், இலையில் உற்பத்தி செய்யப்படும் உணவு அது மரத்திற்கு பொதுவாக பயன்படுவது போல, இந்த உலகத்தில் பார்க்கப்படும் பதிவு செய்யப்படும் எல்லா விஷயங்களும், அது காணொளியாக இருக்கட்டும், சப்த ஒலியாக இருக்கட்டும், மற்ற தொடு உணர்வாக இருக்கட்டும், இசை ஞானமாக இருக்கட்டும், சுவை உணர்வாக இருக்கட்டும், எத்தனை விதமான பதிவுகள் எங்கெங்கு பதிய பெற்றாலும் அத்தனையும் அதுதான் எனும்போது அது பார்த்து கொண்டிருக்கிறது தானே. எனவே கடவுள் சர்வ நிச்சயமாக எல்லோரையும், எல்லாரும் செய்யும் காரியங்களையும் எல்லாவற்றையும் அது பார்த்து கொண்டுதான் இருக்கிறது, பதிய வைத்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய உடலில் எத்தனையோ செல்கள் இருக்கின்றன. நாம் உடலை கட்டுப்படுத்துகிறோம், இயக்குகிறோம், அதன் மூலம் நாம் அதற்குள் மனப்பதிவாக இருந்து இயங்குகிறோம், உடலை பயன்படுத்தி கொள்கிறோம். இப்படி நமக்கும் நம்முடைய உடலுக்கும் உள்ள என்ன தொடர்போ அதுதான் கடவுளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உண்டான தொடர்பு. நமக்கு நம்முடைய உடல் எனில் இந்த பிரபஞ்சம் கடவுளுடைய உடல். நம்முடைய உடல் செல்கள் நமக்கு உயிர் எனும் போது கடவுளுக்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லோருமே தனித்தனி செல்கள் தான், உயிரிகள் தான். அதை எடுத்துக்கொள்ளும். இப்படி பெருந்தொகுப்பு, சிறுந்தொகுப்பு. சிறு தொகுப்பு என்பது நம்முடைய உடல் என்றால், பெருந்தொகுப்பு என்பது கடவுளின் உடல், அதுதான் பிரபஞ்சம். இந்த உடலுக்குள் நடக்கும் நல்லது கெட்டது தவறு என்பது நமக்கு எப்படி புரிபடாதோ தெரியாதோ, அதுபோல்தான் கடவுளுக்கு இந்த உலகத்தில் நடக்கும் எல்லா காரியமும் தன் காரியமாகவே தெரியும். நம் உடல் நம் காரியம் என்றால், கடவுளின் பிரபஞ்சம் முழுக்க நடைபெறும் எல்லா விஷயங்களும் அது கடவுளின் காரியமாகவே அதை எடுத்துக்கொள்ளும். எனவே நம்முடைய காரியங்கள் அனைத்தும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறது, பதிய வைத்துக் கொண்டிருக்கிறது என்ற நினைவில் நாம் பாப புண்ணிய கணக்கெடுப்பு ஒரு பதிவில் சொல்லியிருப்போம். நம்முடைய நேர்வழியில் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்த என்பது பரிசீலித்து எடுத்த முடிவு
தன்னிச்சையாக அது ஒரு தனி மனிதனுடைய உணர்வு மட்டுமல்ல, பொது தொகுப்பில் பயன்படுத்தப்பட்டு வழிமுறையாக்கப்பட்டது தான். அது பொது ஒழுங்கு. அந்த ஒழுங்கு என்பது நமக்கு எது என புரிந்து கொண்டு அந்த வழியில் நாம் நம் வாழ்வை தொடர்ந்து நடத்த முயற்சித்தால் புண்ணிய பகுதியான நன்மை மேன்மை பகுதிக்கு நம்முடைய இறுதி வடிவம் நிலை பெறும் என்பதை புரிந்து கொண்டு நாம் ஒழுங்கு வழியில் நடப்போம். ஏனென்றால் கடவுள் நம்முடைய எல்லா வகையான காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறது, நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. நன்றி, அன்பு, வணக்கம்.